கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பிரசித்தி பெற்ற ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோயிலில் பொங்கல் விழாவை முன்னிட்டு காப்பு கட்டி குடியிருக்கும் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மனு வழங்க கேட்கலாம். மனு, இந்த காப்பு கட்டி குடியிருக்கும் நிகழ்வு அப்படின்னா என்ன? இந்த நிகழ்ச்சியில மொத்தம் எத்தனை பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்க? கூடுதல் விவரத்தை நீங்க பதிவு செய்யலாம். மாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலின் பொங்கல் திருவிழா என்பது இன்று துவங்கியுள்ளது. ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலை பொறுத்தளவில் தமிழகம் மற்றும் கேரளா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய மக்கள் ஆண்டுதோறும் இந்த ஆற்றுக்கால் பகவதியம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய பல லட்சக்கணக்கான பெண்கள் மண்டலத்தில் பொங்கல் போடக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்று பொங்கல் போட்டு அம்மனை வழிபடுவது வழக்கம். அந்த வழக்கம் போல் இந்த ஆண்டு திருவிழா என்பது இன்று துவங்கியுள்ளது. தற்போது சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் காப்பு கட்டும் நிகழ்ச்சி என்பது இந்த திருவிழா துவங்குவதனுடைய முக்கிய அம்சமான காப்பு கட்டும் நிகழ்ச்சி தற்போது நடந்து முடிந்துள்ளது. இந்த ஆண்டு திருவிழா துவங்கியுள்ளது. வரக்கூடிய 25ஆம் தேதி, அதாவது இந்த திருவிழா துவங்கி 9வது நாள் தான் இந்த பொங்கல் போடும் நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது. இந்த பகுதி திருவனந்தபுரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தூரத்தில் பெண் பக்தர்கள் மண்கலத்தில் பொங்கல் போட்டு அம்மனை வழிபடக்கூடிய நிகழ்ச்சி என்பது வரக்கூடிய 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிலையில் ஆலய நிர்வாகம் அதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்துள்ளது. தற்போது இந்த துவக்க திருவிழாவுக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது வந்து அம்மனை தரிசனம் செய்வதற்காக காத்து நிற்கக்கூடிய நிலைதான் தற்போது இருந்து வருகிறது. இந்த 10 நாளும் இந்த ஆலயத்தில் திருவிழா நாளன்று பக்தர்களுடைய கூட்டம் என்பது அதிகமாக காணப்படும். விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருக்காங்கன்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மனு.